சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குண்டர் சட்டத்தில் ஞானசேகரன் கைதானதை எதிர்த்த வழக்கில் ஞானசேகரனின் தாயார் தாக்கல் செய்த வழக்கில் காவல்துறை 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குண்டர் சட்டத்தில் ஞானசேகரன் கைதானதை எதிர்த்த வழக்கில் ஞானசேகரனின் தாயார் தாக்கல் செய்த வழக்கில் காவல்துறை 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அளித்த உத்தரவை எதிர்த்து அவரது தாயார் தாக்கல் செய்த மனு குறித்து 4 வாரங்களில் காவல்துறை பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஞானசேகரனுடைய தாய் கங்காதேவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆட்புணர்வு மனுவில் தனது மகன் ஞானசேகரன் கடந்த டிசம்பர் மாதம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் தொடர்பான வழக்கில் காவல்துறையினர் கைது செய்ததாகவும் அதன் பிறகு ஜனவரி 5ஆம் தேதி ஞானசேகரன் மீது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரை சிறையில் அடைத்திருக்கிறார் என்றும் தனது மகன் மீதான 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கில் தான் இந்த குண்டர் தடுப்பு சட்டம் பாயப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தையும், ஒரே நோக்கத்திற்காக கடந்த 2019ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட பழைய வழக்குகளை காரணம் காட்டி காவல்துறையினர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைத்துள்ளதாக மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்கக்கூடிய எந்த விதிமுறைகளையும் காவல்துறையினர் முறையாக பின்பற்றவில்லை எனவும் ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாகவே தன்னுடைய மகன் மீது வேண்டுமென்றே குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். சட்டவிரோத காவலில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தனது மகனை விடுவிப்பது மட்டுமல்லாமல் தனது மகன் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் அந்த மனுவில் கோரியிருக்கக்கூடிய நிலையில இந்த மனுவை நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் கொண்ட அமர்வுள்ள விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனு குறித்து 4 வாரங்களில் காவல்துறை பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவித்து நீதிபதிகள் இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.